பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11 ஆண்டுகள் நிறைவு செய்து இன்றைக்கு 12ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நிகழ்வை இன்றைக்கு வளர்ச்சியார்ந்த பாரதத்தை நோக்கியான நம்முடைய பாரத பிரதமர் 11 ஆண்டுகளை நிறைவு செய்த ஒரு விழாவுக்கு அடித்தளமாக இன்றைக்கு இந்த செயலியானதை இங்கே உருவாக்கி வாய்ப்பு கொடுத்த மத்திய அமைச்சர்களுக்கு முதற்க எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத பிரதமர் 2015ஆம் ஆண்டு 2014 பொறுப்பேற்று 15ஆம் ஆண்டிற்கு இந்தியா முழுவதும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கான முயற்சியை மேற்கொண்ட பொழுது அதை குஜராத்தினுடைய கவேடியாவிலே ஆரம்பிக்கப்பட்டு அன்றைக்கு உருவாக்கிய செயலி தான் இன்றைக்கு நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலே துவங்குவதற்கான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அண்மை காலங்களில் உலகம் முழுவதும் நவீன தொழில்நுட்பத்தின் வாயிலாக பெறப்படும் சேவைகள் உயர்ந்து கொண்டே வருகிறது. வளரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப ஈடு கொடுத்து நாமும் வளர வேண்டும். மேலை நாடுகள் தொழில்நுட்பத்தில் மிக வேகமான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கின்றன. அதற்கு ஈடாக நமது நாடும் வளர்ச்சி அடைகிறது என்பதை மகிழ்ச்சி கொள்கின்றோம். தொழில்நுட்ப வளர்ச்சியானது அனைத்து துறைகளும் உள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வங்கி சேவைகள், தகவல் தொழில்நுட்பம், கல்வித்துறை, இணையதள பயன்பாடு, சோசியல் மீடியா போன்ற துறைகள் மிகவும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் முன்பெல்லாம் நாம் வங்கியில் பணம் செலுத்த வேண்டும் அல்லது எடுக்க வேண்டும் என்றால் வங்கியிலே சென்று முதல்ல அந்த வரிசையில் நிற்கணும். அதுக்கப்புறம் சலானை எழுதணும். சலானை எழுதி அதுக்கப்புறம் அதை ஃபில் பண்ணி அக்கௌண்ட்டில் கொடுத்து டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஷியரில் போகணும். கேஷியர் பெல் அடித்து நம்மளை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஏறத்தாழ ஒரு 20 நிமிடங்கள் 20லேருந்து 25 நிமிடங்கள் ஒரு காலத்தில் அது போன்ற வாய்ப்பு நமக்கு இருந்தது. மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட பிறகு ஒரு செல்போன் மூலமா எவ்வளவு பரிவர்த்தனையாக இருந்தாலும் அந்த பண பரிவர்த்தனையை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு இந்தியா வளர்ந்து இருக்கிறது என்றால் அதற்கு இந்த டிஜிட்டல் மயமானது மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நம் நாட்டின் அதிவேக தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு காரணம் நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் கொண்டு வந்த இது போன்ற திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மிக சிறந்த வளர்ச்சியை நம் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டுக் கொண்டிருக்கிறது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியா என்ற மாபெரும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். டிஜிட்டல் சேவைகள் வழங்குதல், டிஜிட்டல் பொருளாதாரத்தை விரிவுபடுத்துதல், வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் ஆகிய இவை அனைத்தும் மூலமாக குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் நம் சமுதாயத்தை டிஜிட்டல் அதிகாரம் பெற்ற சமுதாயமாக மாற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் இத்திட்டம் தொடங்கப்பட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அரசு நிர்வாகம் மற்றும் மக்களின் சேவைகளுக்கு முன்னுரிமை அளித்து நாட்டில் வளர்ச்சியை மேலும் அதிகரிக்க டிஜிட்டல் இந்தியா திட்டம் உறுதியை பூண்டுள்ளது. 2047ஆம் ஆண்டுக்குள் விக்சித் பாரத், அதாவது வளர்ச்சியடைந்த பாரதம் உருவாக வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனை டிஜிட்டல் இந்தியாவை முக்கிய பங்கு வகிக்கிறது. சமூக நலத்திட்டங்கள், திறன் மேம்பாடு மற்றும் கல்வி மூலம் குடிமக்களின் வாழ்வை மேம்படுத்துதல் நோக்கமாக கொண்டுள்ள திட்டத்தின் மூலம் நம் பாரத நாடு உலக அளவில் முதன்மையாக வெளிப்படும் நாள் விரைவில் இருக்கிறது என்பது வெகு சாத்தியமான ஒன்றாகும். இதன் ஒரு அங்கமாக 2020ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நடைபெற்ற 20வது அகில இந்திய சபாநாயகர் மாநாட்டில் நிறைவு உரையில் பேசிய நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் உள்ள சட்டப்பேரவைகளின் செயல்பாடுகள் சாதாரண குடிமகனும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒரு நவீன டிஜிட்டல் தளம் உருவாக்கப்பட்டுள்ளதை கூறி அதை அனைத்து பேரவைத் தலைவர்களுக்கும் விரைந்து நடைமுறைப்படுத்துமாறு வலியுறுத்தினார். இதன் தொடர்ச்சியாக டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் ஒரு முக்கிய திட்டமாக தேசிய விதான் திட்டம் மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. தேசிய விதான் செயலி என்பது சட்டப்பேரவை நடவடிக்கைகள் அனைத்தும் காகித பயன்பாடற்ற முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சட்டப்பேரவைகளுக்கும் ஒரே தளத்தில் ஒன்றிணைக்கும், அதன் மூலம் பல்வேறு பயன்பாடுகளை சிக்கலின்றி ஒரு பெரிய அளவிலான தரவுகளின் தொகுப்பாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய விதான் நடவடிக்கைக்கான செயலியும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச சட்டப்பேரவைகள் ஒருங்கிணைந்த தளத்தின் வாயிலாகவும் சட்டம் இயற்றும் நடைமுறைகளை டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு நெறிமுறைப்படுத்தும் வகையில் மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முன்முயற்சியாகும். ஒரே நாடு ஒரே செயலி என்ற தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கியது. அத்தகைய வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை காகிதமில்லா சட்டப்பேரவை மாற்றும் திட்டத்திற்கு மத்திய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் 2022ஆம் ஆண்டு முழு நிதி அளிக்க ஒப்புதல் அளித்தது. அதன் அடிப்படையில் நமது திட்ட அறிக்கை ஏற்கப்பட்டு ரூபாய் 8.50 கோடியை ஒதுக்கியது. புதுச்சேரி சட்டப்பேரவையானது கடந்த ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு தேசிய விதான் செயலி அறிமுகப்படுத்துவதற்கான சேவைகளை துரிதப்படுத்தியது. இப்பணிகளை நிறைவேற்ற நிம்பல் சிஸ்டம் பிரைவேட் லிமிடெட்
என்ற நிறுவனம் ஜூலை 2024ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்டு ரூபாய் 8.16 கோடிக்கு பணி ஆணையை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது சட்டப்பேரவை கூட்டத்தில் உள்ள உறுப்பினர்கள் இருக்கைகள் கைக்கணினி பொருத்தப்பட்டு தேசிய ஈவிதான் செயலி பயன்படுத்துவதற்கான தேசிய தகவல் தொழில்நுட்பத்துறை மூலம் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் தேசிய ஈவிதான் செயலி பயிற்சி மையம் அமைக்கப்பட்டு மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் தேசிய ஈவிதான் செயலி பயன்பாடுகள் குறித்து பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள், அலுவலக அதிகாரிகள் மற்றும் பிற அரசு ஊழியர்களுக்கு நேவா மென்பொருள் பயன்படுத்தும் பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அரசு துறை செயலர்கள் மற்றும் அமைச்சர்கள், அவர்களின் தனிச்செயலர் ஆகியோருக்கு நேவா மென்பொருள் பயன்படுத்தி பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தேசிய ஈவிதான் செயலி பயன்படுத்துவதன் மூலம் புதுச்சேரியில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டப்பேரவை கூட்டத்தின் போது கேட்கப்படும் கேள்விகளுக்கு பதில்கள் அலுவலர்கள் பட்டியல் போன்றவை காகித பயன்பாட்டிலிருந்து காகிதம் இல்லா செயலாக மாற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலம் புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது செய்யும் வேலைகளின் நேரம் வெகுவாக குறைய காகித பயன்பாட்டை அகற்றவும் வழிவகுக்கிறது. தேசிய ஈவிதான் செயலியின் மற்றும் ஒரு முக்கிய பயன்பாடு என்பது சட்டப்பேரவையில் உள்ள ஆவணங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்க முக்கிய அங்கமாகும். இதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. நமது புதுச்சேரி சட்டப்பேரவையில் 1963ஆம் ஆண்டு முதல் சட்டப்பேரவையின் நிகழ்வுகள் புத்தக வடிவில் உள்ளன. தற்போது சுமார் 3 லட்சம் பக்கங்கள் ஒளிவருடல் செய்யப்பட்டு நேவா தளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு படுவதற்கு தயார் நிலையில் உள்ளது. அதன் பிறகு நாம் மிக எளிதாக உறுப்பினர்கள் பெயர்கள் வாரியாகவோ அல்லது கூட்டத்தொடரின் வாரியாகவோ அல்லது தேதி வாரியாகவோ உறுப்பினர்கள் பேசிய விவரம் குறித்து எளிதாக தகவல்களை பெற முடியும். தற்போதைய சட்டப்பேரவை நடைமுறைகளின்படி ஒரு நாளின் அலுவல் பட்டியல் தயார் செய்யப்பட்ட பிறகு மதிப்புமிகு உறுப்பினர்கள் பேரவையின் பணியாளர்கள் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது. வரும் காலங்களில் அவை நேவா செயலி மூலம் உடனுக்குடன் உறுப்பினர்களுக்கு அதிகாரிகளுக்கும் டிஜிட்டல் முறையில் செயலி வாயிலாக கைபேசி வாயிலாகவும் விரைவாக பெற முடியும். மேலும் இந்த நேவா செயலி செயல்பாடு சட்டப்பேரவை கேள்வி மற்றும் பதில் அளிப்பதில் மிகுந்த கால விரயத்தை குறைக்கும் என கருதுகின்றேன். தற்போது ஒரு கேள்வி உறுப்பினரால் எழுப்பப்படுகிறது என்றால் அதற்கு அந்த கேள்வியானது உறுப்பினர்களால் கையொப்பமிடப்பட்டு சட்டப்பேரவை செயலகத்தின் கொடுக்கப்படுகிறது. பின் அதை தட்டச்சு செய்யப்பட்டு கேள்வியின் வடிவம் சரிபார்க்கப்பட்டு அனுமதி கேட்ட பேரவைத் தலைவரின் ஒப்புதலுக்கு வைக்கப்படும். பேரவைத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு அக்கேள்வி தகவல்கள் துறை அமைச்சர், துறை செயலர், முதலமைச்சர் மற்றும் துறை தலைவர்களுக்கு பணியாளர்கள் மூலமாக அனுப்பப்படுகிறது. கேள்விக்குரிய பதிலை துறையில் உள்ள பணியாளர்கள் மூலம் தயார் செய்யப்பட்டு அவை துறை தலைவர், துறை செயலர் மூலமாக தொடர்புடைய அமைச்சருக்கு வருகிறது. அமைச்சரின் ஒப்புதல் பெற்ற பிறகு தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் பதில்கள் தயார் செய்யப்பட்டு சட்டப்பேரவை செயலகத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அவை சட்டப்பேரவை செயலகத்தில் தட்டச்சு செய்யப்பட்டு உறுப்பினர் கேள்வி முன்னுரிமை ஏற்ப வரிசைப்படுத்தப்பட்டு புத்தகமாக தயார் செய்யப்படுகிறது. இதனிடையே அனுமதிக்கப்பட்ட கேள்வி நகல் ஒன்று மதிப்புமிகு உறுப்பினர்களுக்கு பணியாளர் மூலம் கொடுக்கப்படுகிறது. கேள்வி பட்டியல் புத்தக வடிவில் தயார் செய்யப்பட்டு துறைகளுக்கு வழங்கப்படுகிறது. எழுத்திலான பதில்களும் உடனுக்குடன் உறுப்பினருக்கு இரவு நேரமானாலும் பணியாளர் மூலம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இதில் எவ்வளவு கால விரயம் மற்றும் காகித விரயம் ஏற்படுகிறது என்பதை நாம் உணரலாம். தேசிய ஈவிதான் செயலி நடைமுறை பயன்படுத்த போது தற்புள்ள கால விரயம் மற்றும் காகித விரயம் குறையும். அண்மையில் நிறைவடைந்த புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது அமர்வின் போது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் உரை, மாண்புமிகு முதலமைச்சரின் பட்ஜெட் உரை, சட்டப்பேரவை அலுவலகத்தில் பட்டியல் ஆய்வை தேசிய ஈவிதான் செயலின் வாயிலாக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்களை பதிவேற்றும் மூலம் தேசிய ஈவிதான் செயலியின் சோதனை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் தேசிய ஈவிதான் செயலி தயார் நிலையில் உள்ளது. அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முழுமையாக பயன்பாட்டில் கொண்டு வரப்பட்டு புதுச்சேரி சட்டப்பேரவை காகிதமில்லாத சட்டப்பேரவை மாற்றப்படும். அதன் ஒரு முன்னிகழ்வாக இன்று மாண்புமிகு மத்திய பாராளுமன்ற விவகாரங்கள் இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களால் தேசிய ஈவிதான் செயலி துவக்கி வைப்பில் பெருமை கொள்கின்றோம். இத்திட்டத்தை செயல்படுத்தும் போது சாதாரண குடிமக்களும் சட்டப்பேரவை நிகழ்வுகளை நடவடிக்கைகளும் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு தன்னுடைய ஜனநாயக கடமைகளை சிறப்பாகவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு சிறப்பாக பணிபுரியும் ஊக்குவிக்கும் என்ற உறுதியாக நம்புகின்றேன். மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கூறியது போல மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் என்பதும் கவர்மெண்ட் இஸ் ஓப்பன், கவர்மெண்ட் இஸ் டிரான்ஸ்பரண்ட் என்பது டிஜிட்டல் இந்தியா மற்றும் தேசிய ஈவிதான் செயலி மூலம் சாத்தியமாகி வருகிறது என்பதை கண்கூடாக காண முடிகிறது. நமது பாரத பிரதமரின் வழிகாட்டுதலின்படி விசிட் பாரத் விரைவாக உருவாக இந்த தருணத்திலே நாம் அனைவரும் உறுதி ஏற்போம் என்று கூறி விழாவிற்கு வந்துள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி அமர்கிறேன். ஜெய்ஹிந்த். அன்புக்குரிய துறையின் செயலர்களே, துறை சார்ந்த அதிகாரிகள், எனது இனிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த இனிய விழாவில் கலந்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது மரியாதைக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் அவருடைய எண்ணம் 2047 நம்முடைய நாடு ஒரு பெரிதும் வளர்ச்சி அடைந்த நாடாக வர வேண்டும் என்பதுதான். அது எந்தெந்த துறைகளில் எவ்வாறு திட்டங்களை கொண்டு வந்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை அறிந்து அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்து செயலாற்றி வருகின்றார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைய உலகத்தை பார்த்தீங்கன்னா கணினி மயம் என்பது முக்கியமான ஒன்று. தகவல் தொழில்நுட்பத்திலே வளர்ச்சி, அந்த வளர்ச்சியின் மூலமாக நாம் ஒரு சிறந்த நாட்டை விரைவில் உருவாக்க முடியும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் டிஜிட்டல் இந்தியா என்ற திட்டத்தை ஒரு மாபெரும் 2015 கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் காகித பயன்பாடு குறைவு, கணினி மூலமாக செயல்படுத்துகின்ற செயல்கள் என்பது விரைவு. இந்த இரண்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இப்போ சின்ன படிக்கிற ஒரு சின்ன பையனை பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செல்ஃபோனை கையில் வச்சுட்டு தட்டி எல்லா செய்தியும் வாங்கிக்க முடியுது, செய்திகள் தெரிந்து கொள்ள முடிகின்றது, விரைவாக அதை செயல்படுத்த முடிகின்றது. அப்படி ஒரு தொழில்நுட்பத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மிக மிக தேவை. அந்த வளர்ச்சியின் மூலமாக நம்முடைய நாட்டை விரைவான ஒரு வளர்ச்சியாக கொண்டு வர முடியும், வர வாய்ப்பு இருக்கின்றது என்பதை உணர்ந்து நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்த திட்டத்தினை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போ நம்முடைய புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சட்டப்பேரவையில் இந்த காகிதம் பயன்பாடு குறைத்து இப்பொழுது கணினிமயமாக்கப்பட்ட நிலையில் செயல்பாடுகள் விரைவாக இருப்பது என்று நம்முடைய சட்டப்பேரவையை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். உண்மை. நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயிற்சி கொடுக்கப்பட்டது. எல்லோருக்கும் அது தேவையான கணினிகள் வாங்கி கொடுக்கப்பட்டது. அந்த பயிற்சிகள் மூலமாக அவர்கள் ஒரு செயல்பாடு என்பது சிறந்த முறையில் இருந்ததை கடந்த சட்டமன்றத்தில் காண முடிந்தது. இப்போ இந்த பயன்பாடுகள் எல்லாம் ஒரு விரைவான செயல்பாட்டின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது என்பது உண்மை. அதே சமயத்தில் நம்ம துறையினுடைய இணைப்பு, அந்த கணினி மூலமாக துறையுடைய இணைப்பு என்பதும் அவருடைய செயல்பாடுகள் என்பதும் எவ்வாறு தேவை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். விரைவாக வர வேண்டும், விரைவான செயல்பாடு, இதுதான் மிக முக்கியமான ஒன்று. எல்லாத்துக்குமே மனசு இருக்கணும். எல்லாத்துக்குமே விரைவான செயல்பாடுகள் என்பதற்கு நமக்கு மக்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அதனை விரைவாக செயல்படுத்துகின்ற நிலையில் நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. எத்தனை தொழில்நுட்ப வளர்ச்சி இருந்தாலும் நமக்கு அந்த எண்ணங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால்தான் விரைவான அந்த செயல்பாடுகள் இருக்க முடியும். அந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி தான் நம்முடைய பயன்பாடு நமக்கு கிடைக்க முடியும். அந்த நிலையில் எல்லா துறையிலும் உள்ள அதிகாரிகள், செயலர்கள் அவர்களெல்லாம் விரைந்து செயல்படுத்தி இந்த தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியை முழுவதுமாக நம்முடைய புதுச்சேரியினுடைய வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று இங்கே உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய மத்திய இணையமைச்சர் திரு முருகன் அவர்களே, முதலமைச்சர் ஸ்ரீ ரங்கசாமி அவர்களே, சட்டப்பேரவைத் தலைவர் ஸ்ரீ செல்வம் அவர்களே, Honorable Member of the Parliament Rajya Sabha, Secretary of the Ministry of Parliamentary Affairs, Additional Secretary from the same department, மக்கள் பிரதிநிதிகள், Honorable Ministers, அரசு அதிகாரிகள், நேவா திட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் என அன்பான வணக்கம். இன்றைய நாள் நமது புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை வரலாற்றில் மிக முக்கியமான நாள். நம்முடைய ஜனநாயகத்தில் ஒரு புதிய பக்கத்தை சேர்க்கும் நாள். நேவா என்ற தேசிய இ விதான் செயலியை, நேஷனல் இ விதான் அப்ளிகேஷன் அறிமுகம் செய்வதன் மூலமாக புதுச்சேரி சட்டப்பேரவையை முழுமையாக மின்னணு மயமாக்கும் பரிணாமத்தை நாம் எட்டி இருக்கிறோம். Usually the conduct of the House Assembly by tradition, by convention, is a prerogative and discretion of the Honorable Speaker of the House. So if this scheme has been implemented in Puducherry Assembly, I think the entire sole credit goes to Honorable Speaker Thiru Selvam.
இது நம்முடைய சட்டப்பேரவை பாரம்பரியத்தை நவீனத்தோடு இணைக்கும் ஒரு முயற்சி. நாட்டிலே முன்னோடியாக புதுச்சேரியில் இது செயல்படுத்தப்படுகிறது என்பது பெருமைக்கும் உரிய ஒன்று. மற்ற சட்டப்பேரவைகளில் இதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இன்னும் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் அமைத்துக் கொடுத்த மத்திய அரசுக்கு புதுச்சேரி சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சர், பேரவைத் தலைவர் மற்றும் நேவா திட்ட அதிகாரிகளும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். Usually there are two demands from the assembly, from members of the assembly or the parliament. One, you need a paperless house. That we have accomplished now in Puducherry. Second is live telecast of the proceedings of the house, with the demand from the media as well as the opposition. But in all the states, the ruling party always have got a reservation. I think that is one area which still has this thing, and I hope Honorable Speaker's next step would be for live telecast of the proceedings of the House. நம்முடைய பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றம் என்பது நமது ஜனநாயகத்தின் இருதயம். மக்கள் பிரதிநிதிகள் மக்களின் நலனுக்காக சட்ட மசோதாக்களை விவாதித்து தாக்கல் செய்து நிறைவேற்றும் அரங்கம். அத்தகைய ஒரு உயரிய தருமத்தின் மையமாக இருப்பதை டிஜிட்டல் இந்தியாவை நோக்கி நகர்த்தும் விதமாக இந்த நேவா செயலி ஒரு தொழில்நுட்ப புரட்சியை ஏற்படுத்துகிறது. இதன் நோக்கம் சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக காகிதம் இல்லாத முறையாக பேப்பர்லெஸ் அசம்பிளியாக மாற்றுவதுதான். அதோடு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு வெளிப்படையான தகவல் பரிமாற்றத்தை ஏற்படுத்துவது. இதனால் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 3 முதல் 5 டன் காகிதம் மிச்சம் செய்யப்படுகிறது. டிஜிட்டல் வடிவில் ஆவணங்களை பாதுகாக்க முடியும். இதனால் செலவுகளும் குறையும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நாம் அதிக அக்கறை எடுத்து வரும் என்ற காலகட்டத்தில் இது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். அது மட்டுமல்லாமல் மனித உழைப்பும் நேரமும் மிச்சப்படுகிறது. இதையெல்லாம் கடந்து இந்த செயலி மாநில நிர்வாக திறனை வெளிப்படை தன்மையை அதிகப்படுத்தும். இளைஞர்கள் அரசியல் பற்றிய புரிதலை எளிதாக பெற முடியும். இன்னும் ஒரு மகிழ்ச்சியான தகவல் என்னவென்றால், இந்த நேவா திட்டம் நாடு முழுதும் ஒருங்கிணைக்கிறது. தொலைநோக்கு பார்வையுடைய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் டிஜிட்டல் இந்தியா, குட் கவர்னன்ஸ் மற்றும் டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், கோ கிரீன் என்ற குறிக்கோள்களை அடையும் விதமாக இந்த செயலி அமைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்கு, when digital India was being attempted to, I had given my personal apprehension to the Honorable Prime Minister. So with large amount of illiterate population, this may not be successful in India. But when the program was rolled out, today we see even the street vendors, vegetable vendors, everyone are accepting e-payment. And when one of the discussion we met, he reminded me of my observations, and he told me that, look, today even the most developed Western countries are surprised how the e-payment has spread throughout India in such a big way. It has been a huge success. So I think all his initiatives, if not today, tomorrow the world will see that how useful it has been to the society. இதனால் நாடு முழுதும் உள்ள குடிமக்கள் ஒரு சட்டம் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக அரசியல் நடைமுறைகள், சட்டப்பேரவையில் விவாதங்கள், உரையாடல்கள், செயல்பாடுகள் எவ்வாறு அமைகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அரசியல் மீதான நம்பிக்கை, தெளிவு பெற்று நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க முடியும். அந்த அடிப்படையில் புதுச்சேரி சட்டப்பேரவை வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் இந்த நேவா செயலி அறிமுகம் இந்த நூற்றாண்டின் புதிய நிர்வாக நடைமுறையை உருவாக்கும் ஒரு முயற்சி. இது ஒரு சாதனை, ஆனால் தொடக்கம் மட்டுமே.
இந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெற வேண்டுமென்றால் பேரவை உறுப்பினர்கள், பொதுமக்களும் இந்த செயலியை பயன்படுத்த முறைகள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள், மாணவர்கள் இடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். வரும் நாட்களில் மேலும் பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை அவர்களது சட்டப்பேரவைகளில் கொண்டு வரும். பாராளுமன்ற சட்டமன்ற செயலிகள் இன்னும் நவீனமயமாகும் என நம்பிக்கையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். தேசிய விகிதான செயலி என்பது சட்டப்பேரவையின் நடவடிக்கைகள் அனைத்தும் காகித பயன் நேஷனல் இ-விதான் அப்ளிகேஷன் இந்த தொடக்க விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியிருக்கின்ற புதுச்சேரி மாநில மாண்புமிகு ஆளுநர் மாண்புமிகு திரு கே கைலாசநாதன் அவர்களே, மாண்புமிகு புதுச்சேரி மாநில முதல்வர் திரு என் ரங்கசாமி அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற சபாநாயகர் திரு ஆர் செல்வம் அவர்களே, மாண்புமிகு மாநிலங்களவை உறுப்பினர் திரு செல்வ கணபதி அவர்களே, புதுச்சேரி அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற விவகாரங்கள் துறையினுடைய செயலாளர் திரு உமங் நாருலா அவர்களே, புதுச்சேரி தலைமை செயலாளர் டாக்டர் சரத் சௌகான் அவர்களே, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகத்தினுடைய கூடுதல் செயலாளர் திரு சத்யபிரகாஷ் அவர்களே, பாண்டிச்சேரி சட்டமன்ற செயலாளர் திரு தயாளன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற பாண்டிச்சேரி அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, ஊடக சகோதரர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 3வது முறையான ஆட்சியில் 11 ஆண்டுகளை நிறைவு பெற்று 12ஆம் ஆண்டில் நாம் இன்றைக்கு அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி. ஒரு பிரதமர் தொடர்ந்து 3 முறை வரலாற்றில் இருந்ததில்லை. ஆனால் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக பிரதமராகி அந்த 3வது முறையில் முதல் ஆண்டை முடித்து 2ஆம் ஆண்டில் 12ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். சகோதரர்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய வேகம் கடந்த 11 ஆண்டுகளில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் என்பதை இன்றைக்கு கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். ஒரு காலத்தில் சொல்லிட்டு தான் இருந்தாங்க, ஏழையை உயர்த்தணும், ஆனால் அதற்கான எந்த வேலையுமே செய்யலை. ஆனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட உலக பேங்கினுடைய சொல்றதுல 27 கோடி மக்களை இந்த 11 வருஷத்துல வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே உயர்த்தி இருக்கிறோம். 27 கோடி பேர், 140 கோடி பேர் இருக்கிற மக்கள் தொகையில் 27 கோடி பேரை 10 ஆண்டுகளில் மட்டுமே வறுமை கோட்டிற்கு கீழே இருந்து மேலே ஏற்றி இருக்கிறோம். இந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய ஒரு சாதனை. ஒன்று பலது சொல்லலாம், 1 2 கிடையாது. 4 கோடி பேருக்கு பிரதமரனுடைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கில் அக்கௌண்ட்டில் வங்கியில் பிரதமருடைய சன்மான் நிதி செலுத்தப்படுகிறது. இலவச கேஸ் இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய அளவில் ஸ்வச் பாரத் மிஷன் தொடங்கி இந்த 10 ஆண்டுகளில் ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட வீட்டோட டாய்லெட் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் வீடு திட்டம். அது முட எல்லா இந்தியா முழுக்க அனைத்து வீடுகளுக்குமே கரண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கரண்ட் இல்லாத வீடு இல்லை என்ற சூழ்நிலையை
இந்த அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். நம்ம பார்க்குறோம். நான் இங்கிருந்து திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரிக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷத்தில் 12 நிமிஷத்தில் வர முடியுது. மிகப்பெரிய தேசிய ஹைவே, சென்னையில் தேசிய ஹைவேக்கள், பாண்டிச்சேரி விமான நிலையம் வந்திருக்கிறது, ஜிப்மர் காரைக்காலில் ஜிப்மர் வந்திருக்கிறது. இப்படி இந்த 10 ஆண்டுகளினுடைய வளர்ச்சியை வெஸ்ட் பாண்டிச்சேரி இந்த வளர்ச்சியை நான் வந்து கண்கூட பார்க்குறோம். சென்னையினுடைய விமான நிலைய விரிவாக்கம், திருச்சிராப்பள்ளியினுடைய விமான நிலைய விரிவாக்கம், கோயம்புத்தூர் விமான நிலைய விரிவாக்கம், மதுரை விமான நிலைய விரிவாக்கம், தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம். இப்போது சாதாரண ஆட்கள் கூட விமானங்களில் போகின்ற சூழ்நிலையை இந்த 10 ஆண்டுகளில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். சகோதரர்களே, அதனுடைய ஒரு மிக முக்கியமான தருணத்தில் தான் இந்த டிஜிட்டலைஸ்டுன்னு சொல்லி நான் சொன்னேன். 11 கோடி விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் நேரடியாக அவங்க வங்கியிலேயே போகுது. விவசாயி வந்து எங்கேயும் போய் பேங்க்குக்கு போகல, சலான் ஃபில் பண்ணல, அல்ல தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகல, அக்ரி ஆஃபீஸுக்கு போகலை. பிரதமர் டெல்லியில் வந்து அங்கேருந்து ஒரு பட்டனை தட்டினா நேராக நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கிற அல்லது மாகியில் இருக்கிற ஒரு விவசாயினுடைய அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக அவருடைய வங்கி கணக்கிலே காசு போகுது. அதுதான் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். சொன்னார் நம்ம ஸ்பீக்கர், நம்ம பேங்க்கில் போய் எவ்வளோ காலங்களை நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு பேங்க்குக்கே போக தேவையில்லை. மொபைலில் இருந்துக்கிட்டே நீங்கள் எவ்வளவு கோடிக்கு வேணாலும் எவ்வளோ லட்சத்திற்கு வேணாலும் டிரான்சாக்ஷனை ஒரே மொபைலிருந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வரும்போது சொன்னாங்க, அதிமேதாவி தமிழகத்தினுடைய அப்போதைய நிதியமைச்சர் சொன்னார், நம்ம இந்தியாவில் வந்து மக்கள் வந்து இன்னும் படிப்பு, அதாவது விஷயம் தெரியாதவங்க, அவங்களால மொபைல் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு எப்படி இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டார் அப்போதைய நிதியமைச்சர் திரு சிதம்பரம் அவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை நீங்கள் இந்தியா முழுவதும் பல கிராமங்களில், நான் வந்து குறிப்பாக சத்தியமங்கலத்தில் இருக்கிற காடு பகுதி, அந்த காட்டு பகுதியில் போயிட்டு நீங்கள் அந்த ஒரு அம்மா வந்து ஒரு வெள்ளரிக்காய் விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் போய் வெள்ளரிக்காய் வாங்கணும். வாங்கிட்டு அந்த அம்மாட்ட காசு கொடுத்தா காசு வேண்டாம், எனக்கு மொபைல் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. எந்த அளவுக்கு ஒரு காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட்டில், சத்தியமங்கலத்தில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற ஒரு சாதாரண காய் விற்கிற அம்மா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன். அப்போது எவ்வளவு அவர்கள் வந்து இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு தைரியம் இல்லாத அல்லது திட்டங்களை தீட்டுவதற்கு தைரியம் இல்லாத அரசாங்கம், பேரலைசஸ் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி இருந்த அரசாங்கம். அப்போ தாண்டி நாம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு ஒரு தைரியமான முடிவுகளை எடுத்து இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கொண்டு வந்ததன் விளைவாக இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுற நாடுகளில் 2வது மிகப்பெரிய நாடாக இருப்பது நம்மளுடைய நாடு என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சாதனையை நாம் பெற்றுக்கொண்டோம். சகோதரர்களே, நாம் பொருளாதாரத்தை சொன்னோம். 2014 நாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 11வது இடத்துல இருந்த இந்தியா பொருளாதாரம், இங்கிலாந்தை பின்தள்ளி விட்டு நான் 5வது இடத்துக்கு வந்தோம். போன வருஷம் 5வது இடம், இந்த முறை 4வது இடத்துக்கு வந்தாச்சு. 2027 3வது இடம், 2047 மிகப்பெரிய வல்லரசு நாடாக, அப்துல் கலாம் ஐயா கண்ட வல்லரசு நாடாக நம்மளுடைய பாரத நாடு நம்பர் 1 நாடாக இருக்கும். அதான் பார்த்தோம். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் சொல்லும்போது டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம். டெக்னாலஜி இப்போ சிறந்த உதாரணம் ஆப்ரேஷன் சிந்தூர். தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதத்திற்கு உதவி செய்கின்ற பாகிஸ்தானுக்கும் ஒரு மிகப்பெரிய அடியை கொடுத்தது நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள். இந்திய நாட்டிலிருந்தே, நாம் அவங்கள எல்லைக்கு போகல, 100 கிலோமீட்டர் தாண்டி, அவங்க எல்லைக்கிலிருந்து 100 கிலோமீட்டர் தாண்டி இங்கிருந்து நம்ம இந்தியாவுக்குள்ளிருந்தே தீவிரவாதிகளை குறிப்பிட்ட இடத்துல அவர்களுடைய அந்த பாயிண்ட்டுக்குள்ளேயே அடிக்கிறோம்னா நாம் எந்த அளவுக்கு நம்மளுடைய டெக்னாலஜி உயர்ந்திருக்கிறது. இன்றைக்கு வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில், டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸில் எக்ஸ்போர்ட் என்பதை இம்போர்ட் என்பதை குறைத்துவிட்டு கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே நாம் ஆத்ம நிர்பர் பாரத்தின் கீழே எக்ஸ்போர்ட்டை பண்ணியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி 2014 முன்னாடி எல்லாமே இம்போர்ட் தான். டிஃபென்ஸில் எல்லாமே இம்போர்ட் இருந்தது.
நாம் வந்த பிறகு, நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே. அதனுடைய ஒரு தான் இந்த விதான் அப்ளிகேஷன். நம்ம என்னடா ஒன் நேஷன் ஒன் ரேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்தது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வரப்போகிறது. இங்கே ஒன் நேஷன் ஒன் அப்ளிகேஷன் வந்து நம்மளுடைய எம்எல்ஏக்களுக்கும் நம்மளுடைய எம்பிக்களுக்கும் நம்மளுடைய அமைச்சர்களுக்கும் இங்கே இருக்கிறது. இந்த நேஷனல் விதான் அப்ளிகேஷன் நமக்கு பல நேரங்களில் இப்படி சொன்னாங்க, விளக்கமாக சொன்னார்கள். அது ஒரு ப்ரெசன்டேஷனே சொன்னாங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் ஆகிறது. நம்மளுடைய மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் என்வரன்மெண்டலில் வந்து நாம் எப்படி பேப்பர்லெஸ் ஆஃபீஸாக ஆக்குறதன் மூலம் நம்மளுடைய என்வரன்மெண்ட்டை நாம் எப்படி காப்பாற்ற முடியுன்றதை நம்ம சொல்லிடு. அந்த நம்ம நேரம் சீக்கிரமாக பண்ண முடியும். நீங்கள் 9:55 உட்காந்து கூட நீங்கள் அவசரமாக அசம்பிளியில் போய் அந்த சலான இது உங்கள் லெட்டரில் ஃபில் பண்ணி நோட்டீஸ் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. கார்லேயே உட்காந்துக்கிட்டே உங்கள் மொபைலில் டக்குன்னு ஒரு அடிச்சிங்கன்னா உங்கள் நோட்டீஸ் வந்து அங்கே செக்ரட்டரியேட்டுக்கு போயிடும். அவங்க ப்ராசஸ் பண்ணி உங்கள் நோட்டீஸை வந்து 11 மணிக்கு ஏற்றிடுவாங்க. அந்தளவுக்கு நம்மளுடைய நேரம் விஷயமாக இருக்கிறது. அல்லது நம்ம கொஸ்டின்ஸ், நம்ம கேட்கின்ற கேள்விகள், அதை வந்து டிஜிட்டலைஸ்டு, யார் கேட்குறா, என்ன கொஸ்டின் கேட்குறா, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கேட்குது என்பதை நாம் இங்கே இருந்துகிட்டு இன்றைக்கி யார் யார் கொஸ்டின் வருது என்பதை நாம் பார்க்க முடியும். லிஸ்ட் ஆஃப் பிஸ்னஸை வந்து மொபைல்லே பார்த்துக்க முடியும், கம்ப்யூட்டரில் பார்த்துக்க முடியும். அதாவது இப்போ வந்து லைவ், ஏன்னா டெமோக்ரஸியில் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்கள் அடிப்படை. அந்த மக்கள் வந்து பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவர்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது. அதனால தான் எல்லா இடங்கள்லையும் லைவ் வேணும் என்று கேட்குறாங்க. இன்றைக்கு நாம் அந்த லைவ் கொடுக்குற வசதியும் கூட இந்த நேவா சாஃப்ட்வேர் மூலியமாக, இந்த செயலி மூலியமாக கொடுத்துருக்கிறோம். சகோதரர்களே, டிஜிட்டல் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு பரிவர்த்தனை. டிஜிட்டலுடைய தாக்கம் மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தை சம்மந்தப்பட்ட அனைத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு 10 செகண்டுக்குள்ளே நமக்கு அந்த விஷயத்தினுடைய தன்மை, அந்த விஷயத்தினுடைய வரலாறு, அந்த விஷயத்தினுடைய இம்பேக்டு, அந்த விஷயத்தினால என்ன நன்மைகள் அனைத்தையும் கொடுக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பம் மிக 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 வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. நாமும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நம்ம நாடு 2047 மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு கண்ட வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். 2047 100வது சுதந்திர தினம் கொண்டாடும் பொழுது நம்மளுடைய நாட்டினுடைய வளர்ச்சி, நாம தான் உலகத்தில் விஸ்வகுருவா, உலகத்தில் முன்னணி நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பயணத்தில் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று, அதனால தான் நம்ம பார்க்குறோம் வளர்ச்சியை. ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், இன்னொரு பக்கம் சமூக கட்டமைப்பு. அதனால தான் இன்றைக்கு இலவசமாக கிட்டத்தட்ட 80 கோடி பேருக்கு மாதத்திற்கு 5 கிலோ அரிசி கொடுத்து கொண்டிருக்கோம். உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே 4 கோடி பேருக்கு ஏற்கனவே வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். முத்ரா லோன், மகளிர் மேம்பாட்டுக்காக முத்ரா லோன், விவசாயிகள் மேம்பாடு, கிட்டத்தட்ட 3 கோடி தாய்மார்களை லட்சாதிபதிகள் ஆக்க வேண்டும் என்ற அந்த இலட்சியத்தோடு ஒரு சமூக கட்டமைப்பையும், இன்னொரு புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், மாடர்னைஸ்டு எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கள், விமான நிலையங்கள் விரிவாக்கம், வந்தே பாரத் ரயில், ரயில்வேனுடைய புல்லட் ட்ரெயின். நம்மலாம் புல்லட் ட்ரெயின் வந்து முன்னாடி படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். இப்போ வந்து புல்லட் ட்ரெயின் சாத்தியமாயிருச்சு நமக்கு. இன்னும் கொஞ்சம் கூடிய கிட்டத்தட்ட 80% பணிகள் மும்பையிலிருந்து அகமதாபாத்துக்கு புல்லட் ட்ரெயின் நம்ம போக போகுது. இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ், இவ்வளோ பெரிய வளர்ச்சியை இந்த 10 ஆண்டுகளில் ரயில்வேல நேற்று முன்தினம் பிரதமர் அவர்கள் செனாப் பிரிட்ஜ் இமயமலையில் தொடங்கி வச்சாங்க. அதே மாதிரி பாம்பனில் போன மாதம் தொடங்கி வச்சாங்க. இது எல்லாமே சிக்னேச்சர், ஒரு மிக பழமை வாய்ந்த டெக்னாலஜியோட அந்த பாம்பன் பிரிட்ஜை, அந்த பழமை இருந்ததை அதே மாறாமல் அதை வந்து டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணி ஒரு செங்குத்தாக அது எல்லாமே உலகத்தில் எங்கேயுமே இல்லை, நம்மளுடைய நாட்டில் தான் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம். செனாப் பிரிட்ஜை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் எங்கே பார்த்தாலும் கூட காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரலும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நாம் லாஜிஸ்டிக்காக இருக்கட்டும், கப்பல் போக்குவரத்தாக இருக்கட்டும், அனைத்து துறைகளிலுமே மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்ற நாடாக
நம்மளுடைய நாடு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்பது லெஜிஸ்லேட்டிவ். அந்த லெஜிஸ்லேட்டிவ் சட்டத்தை உருவாக்குகின்ற நபர்களாக, சட்டத்தை லெஜிஸ்லேட்டிவ் நாம் சட்டம் இயற்றுகின்ற நபர்களாக நாம் எல்லாம் இங்கே இருக்கின்றோம். நமக்கு அந்த சட்டம் இயற்றுகின்ற மிக முக்கியமான பணியில் டெக்னாலஜியை நாம் இந்த நேவா நமக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கக்கூடும். இந்த அருமையான நாளில், இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடன் கலந்து கொண்டதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.